இயேசுவின் துயரம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஆவியிலே கலங்கி அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, நம்முடைய துக்கத்தில் இயேசு கிறிஸ்துவும் பங்கு பெறுகிறார். அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். லாசரு மரித்து போனதினால் மரியாளும் மார்த்தாளும் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் துக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய துக்கத்தை 3 வழிகளில் வெளிப்படுத்துகிறார். அவையாவன: தமது ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார், ஆறுதலாக விசாரிக்கிறார், கண்ணீர் விடுகிறார். மரியாள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கிறிஸ்து கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். மரியாளுடைய கண்ணீரும் அவளோடு கூட வந்த யூதர்களுடைய கண்ணீரும் மனுபுத்திரருடைய துக்கங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகம் துக்கம் நிறைந்தது, இது கண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் அழுகிறவர்களோடு நாமும் அழ வேண்டும். மரியாள் அழுகிறதை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டு அழுகிறார். நாம் ஒருவர் மீது மெய்யான அன்பு வைத்திருக்கும் போது அவர்களுடைய சந்தோஷங்களிலும் துக்கங்களிலும் பங்கு பெறுவோம். சிநேகம் என்பது நம்முடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பரிமாறுகிற உறவாகும். தேவகுமாரனுடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடு எப்போதும் இருக்கும். தம்முடைய ஊழியக்காரர்கள் பாடுகளை அனுபவிக்கும் போதும் வேதனைகளை அனுபவிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எல்லோரும் அழுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டபோது அவரும் ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் மனுஷத்துவத்தில் வெளிப்படுகிற அவருடைய கிருபையும் இரக்கமும் ஆகும். மரணத்தின் வல்லமையையும் மனுஷ ஜீவியத்தின் பாடுகளையும் நினைத்து இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷத்துவத்தில் கலங்கி துயரமடைகிறார். இந்த துக்கத்தையும் கலக்கத்தையும் நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்தோடு யுத்தம் பண்ணி மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியிலே கலங்கி துயரமடைந்தது அவர்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பையும் இரக்கத்தையும் கரிசனையையும் காண்பிக்கிறது. அவருடைய கரிசனை சாதாரணமானது அல்ல. அவர் தம்முடைய ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். அவருடைய உள்ளான சுபாவம் ஜனங்களுடைய கண்ணீரை கண்டபோது கலங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இருதயம் துயரமடைகிறது. அவர் தமக்கு தாமே துயரத்தோடு இருக்கிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கலக்கமடைவதில்லை, துயரமடைவதில்லை. அவரை யாரும் கலக்கமடைய செய்யவோ துயரமடைய செய்யவோ முடியாது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து தமக்குத்தாமே தம்முடைய ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். இயேசு கிறிஸ்து தமது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தாலும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற தவறிவிடுவதில்லை. கலக்கமும் துயரமும் அவருடைய ஊழியத்திற்கு ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாது. இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். கலங்குதல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை எம்பிரி மயோமாய் என்பதாகும். இதற்கு கோபப்படுதல் என்று பொருள். சாத்தான் லாசருவிற்கு வியாதியை கொண்டு வந்து அவனை கொன்று போட்டான். சாத்தானின் கிரியையினால் அங்கு ஏற்பட்ட துக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து சாத்தான் மீது கோபப்படுகிறார். அதன் பின்பு அவர் தமது ஆவியில் துயரமடைகிறார். துயரமடைவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் தாராசோ. சாத்தானுடைய மரணத்தின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்து சாத்தானின் அந்தகார சக்திகளோடு போராடுகிறார். கண்ணீர் விட்டார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கிறிஸ்து அன்பான வார்த்தையினால் தமது கரிசனையை வெளிப்படுத்துகிறார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அன்பாகவும் ஆறுதலாகவும் அவர்களிடம் கேட்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக மரியாளுடைய துக்கத்தையும் அவளோடு வந்திருக்கிற யூதர்களின் துக்கத்தையும் குறைக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள்.
அவர்களுடைய விசுவாசம் இயேசுவின் வார்த்தையினால் வர்த்திக்கும். இயேசு கிறிஸ்து லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டுவிட்டு கண்ணீர் விடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் இருக்கிற ஜனங்கள் லாசருவை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று பதில் கூறுவதற்கு பதிலாக வந்து பாரும் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தை இயேசு கிறிஸ்து வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தால் ஏதாவது நன்மை உண்டாகும் என்னும் எதிர்பார்ப்பு அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து லாசருவை வைத்திருந்த கல்லறைக்கு போகும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த வசனம் மிகவும் சிறியது என்றாலும் இதில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள சுபாவம் பரிபூரணமாக வெளிப்படுகிறது. மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷத்துவத்தை இந்த வசனத்தின் மூலமாக பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறார். ஒரு சராசரி மனுஷனுக்கு இருப்பது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் துக்கமும் கண்ணீரும் சந்தோஷமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு தம்முடைய மனுஷத்துவத்திற்கு சாட்சி கூறுகிறார். இயேசு மனுஷனாக இருப்பதினால் அவரால் அழ முடிகிறது. அவர் கிருபையுள்ள மனுஷனாக இருப்பதினால் தம்முடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிரித்தார் என்றோ, நகைத்தார் என்றோ, விளையாடினார் என்றோ, விளையாட்டு காண்பித்தார் என்றோ வேதத்தில் எங்கும் வாசிக்க முடியாது. அவர் பல சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். மற்றவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடும்போது அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் மற்றவர்களுடைய துக்கங்களில் பங்கு பெற வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். இயேசு கண்ணீர் விட்டார் என்னும் வாக்கியம் வேதாகமத்தில் மிகச்சிறிய வசனமாகும். ஆயினும் இது மிகுந்த வல்லமையுள்ள வசனம். இயேசு கிறிஸ்துவின் மானிடத்தன்மையில் காணப்படும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் இந்த வசனம் அளவில்லாமல் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகள் எல்லோரையும் சிநேகிதராக பாவிக்கிறார். ஒரு சிநேகிதர் மீது அவர் எவ்வளவு பாசமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. லாசரு மரித்ததினால் அவருடைய உற்றார் உறவினரும் அழுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவும் அழுதார். லாசரு மீது இயேசுவிற்கு இருந்த அன்பையும் மனதுருக்கத்தையும் அவருடைய கிரியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அழுததற்கு வேறொரு காரணமும் இருக்கலாம். பாவமும் மரணமும் பயங்கரமானது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நித்திய காலமாக பாடுகளை அனுபவிப்பார்கள். யூத மார்க்கத்தார் தம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் அந்த தேசமே அழிக்கப்படும் என்பதை நினைத்து இயேசு அழுதிருக்கலாம். சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். லாசரு மரித்து போனதினால் அவனுடைய சகோதரி மரியாளும் அவருடைய கூட வந்த யூதர்களும் அழுகிறார்கள். இதை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டு அழுகிறார். இயேசு அழுவதை பார்த்து சிலர் அவரை பற்றி அன்பாக பேசுகிறார்கள். இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று கூறி ஆறுதலாக பேசுகிறார்கள். ஆனால் எல்லோருடைய பேச்சுக்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆறுதலாக இல்லை. ஜனங்கள் கூட்டமாக இருக்கும்போது அவர்களுடைய மனப்பாங்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். லாசரு மரித்து போனதற்காக இயேசு கிறிஸ்து அழுகிறார். அவன் மீது இயேசு சிநேகமாய் இருந்தார். லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு உறவினர் அல்ல. ஆனாலும் லாசருவின் மீது இயேசுவுக்கு அதிக அன்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அவருடைய முன்மாதிரியை இந்த விஷயத்தில் பின்பற்ற வேண்டும். நம்முடைய சிநேகிதர்கள் மீது நாம் மெய்யாகவே அன்பு கூற வேண்டும். அவர்கள் வாழ்ந்து சுகித்திருந்தாலும் மரிக்கும் தருவாயில் இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும். நாம் மரித்தோருக்காக கண்ணீர் விட்டு அழும்போது நம்முடைய கண்ணீரினால் மரித்து போனவருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. மரித்து போனவரோடு நமக்கு இருந்த பழக்க வழக்கங்களை ஞாபகப்படுத்தி ஒரு சில வார்த்தைகளினால் அவரை புகழ்ந்து பேசலாம். லாசருவுக்காக இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார். இதை பார்த்த யூதர்கள் உடனே, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று ஆச்சரியத்தோடு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில்
லாசருவுக்காக ஒப்பு கொடுத்தார். லாசருவுக்காக மாத்திரமல்ல, மனுக்குலத்தார் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். கண்ணீர் சிந்தும் அன்பை விட ஜீவனை கொடுக்கும் அன்பு பெரியது. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாக பேசும்போது வேறு சிலர் அவரை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்று கேட்கிறார்கள். லாசருவை சாகாமல் இருக்க பண்ண இயேசு கிறிஸ்துவினால் கூடுமானால் அவர் நிச்சயமாக அவனை சாகாமல் இருக்க பண்ணி இருப்பார். ஆனால் லாசரு செத்து போனான். ஆகையினால் அவனை சாகாமல் இருக்க பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லை என்று அவரை தூஷிக்கிறார்கள். லாசருவின் மரணத்தை பற்றி பேசும்போது இவர்கள் குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டதை பற்றியும் பேசுகிறார்கள். லாசருவை சாகாமல் இருக்க பண்ண இயேசு கிறிஸ்துவினால் முடியவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து குருடனுடைய கண்களை திறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்னும் அர்த்தத்தில் இவர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவால் லாசருவுக்கு இப்போது அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆகையினால் அவர் ஏற்கனவே குருடனுடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தார் என்பது பொய்யானது. அப்படி அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லை என்று இவர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய வல்லமையை இன்னும் சிறிது நேரத்தில் வெளிப்படுத்தப் போகிறார். அப்போது அவருக்கு விரோதமாக பேசியவர்கள் எல்லோரும் மௌனமாக இருப்பார்கள். லாசருவை மரித்து போகாமல் இருக்க பண்ணுவதை விட மரித்து போன அவனை உயிரோடு எழுப்பும்போது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமை அதிகமாய் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். அவர் நம்முடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் கிரியை செய்யாமல் தம்முடைய சித்தத்தின்படியே கிரியை செய்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவர் கட்டளையிட எல்லாம் ஆகும். அவருக்கு கட்டளையிட நமக்கு தகுதியில்லை.